السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக பசித்த மனிதர்களுக்கு புசிப்பதற்காக வேண்டி உணவளிக்கக்கூடிய அந்த உணவினுடைய மகத்துவம் என்ன என்பது பற்றியும் இந்த திருமறை வசனத்தில் அல்லாஹு தாலா மிக அழகான முறையில் குறிப்பிட்டு காட்டி இது ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமைந்ததாக அல்லாஹு தாலா இறக்கி வச்சிருக்கிறான். அந்த வகையில் அல்லாஹு தாலா சொல்லுவான், وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. தங்களுக்கு தேவை இருந்த பொழுதிலும் தங்களை விட அவர்களையே உதவி பெறுவதற்கு தக்கவர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ. இவ்வாறு எவர்கள் உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து காக்கப்பட்டார்களோ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அத்தகையவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த வசனம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமையப்பட்டிருக்கு. ஒரு சஹாபியினுடைய விஷயத்துல அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், இந்த திருமறை வசனத்தை இறக்கி வச்சான். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பசித்த ஒரு மனிதர் வந்து, கடுமையான ஒரு பசியான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது, எனக்கு ஏதாவது உணவிருந்தால் தாருங்களேன் என்பதாக கேட்டு வரக்கூடிய அந்த மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர வைத்து தங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, ஆள் அனுப்புகிறாங்க, வீட்டில் ஏதாவது உணவு இருக்கின்றதா என்பதாக. ஆனால் வீட்டில் இருந்து வந்த பதில், வீட்டில் எந்த ஒரு உணவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பதில் வருகின்றது, ஏதும் உணவில்லை என்பதாக. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த விருந்தாளியை, பசித்த மனிதருக்கு ஏதாவது உணவளித்து அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சஹாபா பெருமக்களிடத்தில் என்ன செஞ்சாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இன்று இந்த மனிதருக்கு, இந்த விருந்தாளிக்கு யாராவது உணவளிப்பவர்கள் இருக்கிறீங்களா, யார் உணவளிப்பா என்பதாக கேட்ட பொழுது அன்சாரி சஹாபியான அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இம்மனிதருக்கு நான் உணவளிக்கின்றேன், நான் விருந்தளிக்கின்றேன் என்பதாக கூறியவுடன் தங்களுடைய வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வீட்டில் போய் கேட்குறாங்க, ஏதாவது உணவு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, நம்முடைய குழந்தைக்கு மட்டும்தான் உணவு இருக்குது, நம்முடைய குழந்தைக்கு மட்டும்தான் உணவு இருக்குது, வேற எதுவும் உணவு இல்லை. சரி பரவாயில்ல, அதை தயாரித்து வைங்க, நான் அந்த விருந்தாளியை கூட்டிகிட்டு வரேன் என்பதாக கூட்டி வரப்படுகின்றது தங்களுடைய வீட்டுக்கு. வந்தவுடன் அந்த உணவை சமைத்து வைக்கப்பட்டு தங்களுடைய மனைவி இடத்துல சொல்கிறாங்க, உணவு தட்டு 2 வைங்க. அதே போன்று உணவு அவர்களுக்கு வைத்தவுடன் விளக்கை அணைத்து விடுங்கள். வந்த விருந்தாளி என்ன செய்யட்டும், உணவை நல்ல முறையில் தங்களுடைய மனது நிரம்பிய நிலைமையில் அவங்க நல்லா சாப்பிடட்டும். நான் சாப்பிடுவது போன்று நான் பாவனை செய்து கொள்கின்றேன், நான் சாப்பிடுவது போல பாவனை செய்து கொள்கின்றேன், அவங்க சாப்பிட்டு போகட்டும் என்பதாக வந்த விருந்தாளியை என்ன செஞ்சாங்க, உணவளித்து மகிழ்ந்தார்கள். அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே, இதனை பாராட்டிய அல்லாஹு தாலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். அதாவது
தமக்கு தேவை இருந்த பொழுதிலும் கூட தன்னை விட பிறரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உணவளித்தார்களே, அப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை, ஒரு சுப செய்தியை அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தின் மூலமாக இறக்கி வச்சான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, இன்று எத்தனையோ வீடுகளில் உணவுகள் இருக்கின்றது. ஆனால் பசித்து வாசலில் நிற்கக்கூடியவர்கள் உணவு கேட்டால் உணவு எப்பொழுது இல்லை என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்குறோம். ஆனால் பலதரப்பட்ட ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம், அந்த உணவு என்பது, அதே போன்று உடை என்பது ஒரு மனிதனுக்கு காலத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக, நாளை மறுமையிலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு அழகிய உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்குது. யாராவது பசிச்சு வந்தாங்கன்னா அவர்களுக்கு உண்ண கொடுக்கக்கூடிய அந்த உணவுகள் இருக்கின்றது, கியாமத் நாள் வரை நமக்கு நன்மை தரும். அதே போன்று யாராவது உடுத்த ஆடை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆடை அணிவிக்கின்ற பொழுது அந்த ஆடை அந்த மனிதர் எக்காலம் அணிகின்றாரோ அதுவரை அவர்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குற அன்பானவர்களே. அந்த அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும், அதாவது நமக்கு அல்லாஹு தாலா ரிசுக்குகளை வழங்கியிருக்கிறான், பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான், வாழ்வாதாரத்தை வழங்கியிருக்கிறான். அதன் மூலமாக நாம் எப்படி உண்ணுகின்றோமோ அதே போன்று பசித்து வரக்கூடிய மனிதர்களுக்கும் நாம் என்ன செய்யணும், உணவளிக்கக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இறைவனுடைய அந்த பாராட்டையும் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தியும் அல்லாஹு தாலா இந்த மனிதர்களுக்கு வழங்குகின்றான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம். அத்தகைய உயர்வுமிக்க மனிதர்களாக, நற்பண்புடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.